ஒரு நாடாளுமன்ற பெண் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பாதுகாப்பு இல்ல. இந்த மாதிரி ஒரு செயின் வந்து பறிச்சுட்டு போயிட்டாரு. அந்த ஸ்கூட்டில பொறுமையா ஓடிட்டு போனதான் ரொம்ப ஷாக்காவே இருந்தது எனக்கு. ஏன்னா அவர் வந்து இங்க இருக்க காவல்துறைக்கு வந்து பயப்படலன்னு நினைக்கிறேன் நான். இதெல்லாம் பார்த்தா டெல்லியில வந்து பெண்களுக்கான சேஃப்டி என்பது மிக கேள்விக்குறியாக இருக்கின்றது. இங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு நாங்க கத்தும் பொழுது அங்க யாருமே ஒருவர் கூட வரவில்லை. ரொம்ப ஷாக்கா இருந்தது. ஏன்னா தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குது, சாலையிலன்னா நடக்குதுன்னா, இது தப்பு நடக்குதுன்னா இன்னொரு 10 பேர் ஓடி வந்து சாலையில இருக்கும் பார்த்துட்டு காப்பாத்துவாங்க. செயின் பறி கொடுத்தது அந்த நடந்த சம்பவத்தோட அதிர்ச்சியை விட டெல்லி காவல் அதிகாரிகள் நடந்த அதிர்ச்சி தான் பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாம ஒரு லெத்தாஜிக்கா இருக்கக்கூடாதுங்கிறது தான். அதுவும் குறிப்பா டபுள் இன்ஜின் சொல்லி நமது மாண்புமிகு பாரத பிரதமர் பேசுவாரு. டபுள் இன்ஜின் இங்க ஃபெயிலியர் தான். இங்க டெல்லியில வந்து பிஜேபி தான் ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கிறது. முதலமைச்சராக ஒரு பெண் இருக்கிறார்கள், ஆனா இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஒரு எடுத்துக்காட்டு, பெண்களுக்கு பாதுகாப்பு இந்தியாவில் இல்லை என்பதற்கு இது மிகப்பெரிய எடுத்துக்காட்டாகும். பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோங்கிறாரு, பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண்களுக்கான கல்விங்கிறாரு. எல்லாமே அவர் பேசுறது வாயோட தான் இருக்குது, பேப்பரோட தான் இருக்கு. எது செயல்ல பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. இன்றைக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை, அது சாதாரண ஒரு பெண்கள், படிக்காத பெண்கள், சாதாரண பெண்களுக்கு நிலைமை என்னாகும்? நாடாளுமன்ற உறுப்பினர்ன்றதுனால உடனடியாக என்னால காவல்துறை அணுக முடியுது, உடனடியாக ஸ்பீக்கர் அணுக முடியுது, உடனடியாக உயர் அதிகாரிகள் அணுக முடிகின்றது.